தலைப்பு செய்திகள். இந்திய பிரதமருக்கு இலங்கை மித்ர விபூஷண உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சந்திப்பு. தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்த மோடி. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுவது ஏமாற்றம் அளிக்கின்றது. டிக்டாக் செயலிக்கு மேலும் கால அவகாசம் வழங்கிய ஜனாதிபதி ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இலங்கை மித்ர விபூஷண விருது எனக்கு வழங்கப்பட்டமை பெருமைக்குரிய விடயமாகும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து பிரதமர் மோடிக்கு இலங்கை மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடி இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், இந்த பெருமை எனக்கு மட்டுமல்ல, 140 கோடி இந்தியர்களுக்கும் கிடைத்த பெருமையாகும். இது இந்திய இலங்கை மக்களுக்கு இடையிலான வரலாற்று உறவுகள் மற்றும் ஆழமான நட்புக்கு கிடைத்த மரியாதையாகும். உண்மையான அண்டை நாடாகவும் நண்பராகவும் நமது கடமைகளை நிறைவேற்றி இருப்பது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விடயமாகும். 2019ஆம் ஆண்டு பயங்கரவாத தாக்குதல், கோவிட் தொற்று நோய், சமீபத்திய பொருளாதார நெருக்கடி என ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் இலங்கை மக்களுடன் நாம் நின்றுள்ளோம். எமது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையிலும் தொலைநோக்கு பார்வையான மகாசாகர் ஆகிய இரண்டிலும் இலங்கைக்கு சிறப்பு இடம் உண்டு என இந்திய பிரதமர் மோடி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று சந்தித்துள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் மோடி பல முக்கிய அரச நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவுள்ளார். இந்நிலையில் முக்கிய அரசியல் பிரமுகர்களை சந்தித்து வரும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து நேற்று கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் மோடி தமிழ் அரசியல் கட்சியின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இது குறித்து அவர் தமது எக்ஸ் தளத்தில், இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தினரது தலைவர்களை சந்திக்கின்றமை எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும் என பதிவிட்டுள்ளார். பெருமதிப்புக்குரிய தமிழ் தலைவர்களான ரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியவரது மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ள இந்திய பிரதமர், அவர்கள் இருவருமே தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தெரிந்தவர்கள் என பதிவிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்தினத்திற்கு சமத்துவம், கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றுடனான வாழ்க்கைக்கான எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இச்சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் அவர்களது சமூக, பொருளாதார மற்றும் கலாசார முன்னேற்றத்திற்கான பங்களிப்பை வழங்கும் என மோடி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கொழும்பு இளைஞன் முகமது ருஷ்டியை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்டுள்ள ஆவணத்தை பார்வையிட்டுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளதாவது, கொழும்பில் 22 வயது முகமது ருஷ்டி மார்ச் மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டமை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ருஷ்டியை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்டுள்ள ஆவணத்தை சர்வதேச மன்னிப்பு சபை பார்வையிட்டுள்ளது. இலங்கையின் புதிய தலைமை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போவதாக அதன் அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ள போதிலும் அதிகாரிகள் அதனை தொடர்ச்சியாக பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆழ்ந்த ஏமாற்றம் அடைந்துள்ளோம். ருஷ்டியை தடுத்து வைப்பதற்கான உத்தரவில் அவர் தீவிரவாத சித்தார்த்தங்களால் தூண்டப்பட்டு சமூகங்களுக்கு இடையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்படுவது மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் அத்தகைய தகவல்களை தெரிந்தே மறைப்பது குறித்த சந்தேகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருஷ்டி கைது செய்யப்பட்டு 2 வாரங்களான பின்னரும் அவரை கைது செய்தமை அல்லது தொடர்ந்து தடுப்பு காவலில் வைத்தமை ஆகியவற்றை நியாயப்படுத்தக்கூடிய குற்றவியல் செயற்பாடுகள் எவற்றிற்குமான ஆதாரங்களை வெளியிடக்கூடிய நிலையில் இலங்கை அதிகாரிகள் இல்லை. இலங்கை அதிகாரிகள் உடனடியாக ருஷ்டிக்கான நியாயமான நடைமுறைகளை உறுதி செய்ய வேண்டும்.
அவர் தனது குடும்பத்தவர்கள் சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கு தடையற்ற அனுமதியை வழங்க வேண்டும். மேலும் அவர் சர்வதேச அளவில் குற்றம் என கருதக்கூடிய எவற்றிலாவது ஈடுபட்டார் என்பதற்கான நம்பகத்தன்மை மிக்க ஆதாரங்களின் அடிப்படையிலான குற்றச்சாட்டுகள் இல்லாவிட்டால் அவரை விடுதலை செய்ய வேண்டும். இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அந்த செய்திகள் தவறானவை என்றும் மஹிந்த ராஜபக்ஷ தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ சமீபத்தில் பல சந்தர்ப்பங்களில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சமீபத்தில் அவருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ரஷ்ய உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார். அந்த வகையில் அமெரிக்கா முன்மொழிந்த 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் இடையே விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அடுக்குமாடு குடியிருப்பு கட்டிடங்கள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட 16 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 34 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தாக்குதலில் பலியானோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். டிக்டாக் எனப்படும் மொபைல் போன் செயலி உலகளவில் பிரபலமாக உள்ளது. இன்ஸ்டா ரீல்ஸுக்கு முன்னோடியாக டிக்டாக்கையே சொல்லலாம். வயது வித்தியாசமின்றி பல்வேறு தரப்பினரும் இதை பயன்படுத்துகின்றனர். சீனாவை சேர்ந்த பைட்டான்ஸ் என்ற நிறுவனம் இச்செயலியை நிர்வகித்து வருகின்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த செயலிக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள 17 கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த செயலிக்கு ஜோ பைடன் அரசு தடை விதித்தது. இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி சீன செயலியான டிக்டாக்கிற்கு எதிராக அமெரிக்க பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதை எதிர்த்து அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் டிக்டாக் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்த கோர்ட் இது குறித்து கொண்டுவரப்பட்ட சட்டமானது பேச்சுரிமைக்கான அரசின் கட்டுப்பாடுகள் தொடர்பான அரசியல் அமைப்பை மீறவில்லை என கூறியுள்ளது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி முதல் அமலில் இருந்தது. இதனால் தற்காலிகமாக டிக்டாக் செயலியின் சேவையை நிறுத்துவதாக அந்த நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் டிக்டாக் செயலிக்கு வழங்கப்பட்ட கெடுவை மேலும் 75 நாட்களுக்கு நீடிப்பு செய்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கு பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை ஜனாதிபதி ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார். இதனால் அந்த பொருட்கள் விலையுயரும் என்ற அச்சத்தில் அமெரிக்கர்கள் அதனை வாங்கி குவித்து வருகின்றனர். அமெரிக்க சந்தையில் பொருட்களை விற்பனை செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் தினமும் எச்சரிக்கை விடுத்து வந்தார். அதன்படியே உலகின் 180 நாடுகளுக்கு வரி விதிப்பை அறிவித்து அமுல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதனால் இறக்குமதியாகும் ஆடைகள், ஷூக்கள், மரச்சாமான்கள் உள்ளிட்டவை விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தயார் செய்யப்படும் ஆட்டோமொபைல் விலைகளும் உயரும் நிலை உள்ளது. அதற்கு முன்னர் அந்த பொருட்களை அமெரிக்கர்கள் வாங்கி குவித்து வருகின்றனர். வரலாற்றில் இன்று 1930 மகாத்மா காந்தி தனது புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகத்தை முடித்து வைத்து கையளவு உப்பை எடுத்து இதனுடன் நான் ஆங்கில பேரரசின் அடித்தளத்தை அசைக்கிறேன் என அறிவித்தார். 1968 அமெரிக்காவின் இண்டியானா மாநிலத்தில் இடம்பெற்ற இரட்டை குண்டு வெடிப்புகளில் 41 பேர் கொல்லப்பட்டும் 180 பேர் காயமும் அடைந்தனர். 1979 நேபாளத்தில் மன்னராட்சிக்கு எதிராக மாபெரும் மாணவர் போராட்டம் ஆரம்பமானது. 2010 இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிச போராளிகள் 76 காவல்படை அதிகாரிகளை சுட்டுக் கொன்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.